ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் டைம் டு ஃபால் இன் லவ் அந்த ட்ராமாவோட பார்ட் 4 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு யார் பார்க்கலவே பார்த்துருந்தாங்க. அப்போ தான் கதை ப்ரீ ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோட தான் முடிச்சு பண்ணாக்கா ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. 2 பவுல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஹீரோயின் எதுக்கு 2 பவுல் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் ஹீரோயினுக்கு போய் ஞாபகம் வந்துட்டு நம்ம இன்டர்வியூக்கு போகும்போதே ஒரிஜினல் டூப்ளிகேட் ஒன்று வச்சிருந்தாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோ கிட்டே பார்த்து கேட்பாங்க. ஆனால் ஹீரோ எந்த பதிலுமே சொல்லுமா கோமாச்சு போயிடுவாங்க. அதோட போன எபிசோட் முடிச்சிருப்போம். இப்போ வாங்க 4th எபிசோடுக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணி இது மாதிரி நான் இந்த பார்ல இருக்கிறேன், வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா சீட்டு இருக்கா. அவங்க கத்துறான், என்ன ஃபோன் பேசி என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, ஒழுங்காக ட்ரிங்க் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா நீ தோத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் இப்போ தோக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் லைனில் இருக்கதே தெரியாமல் அவங்க பாட்டு சீட்டு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இவளெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி அந்த பார்க்கு தான் போகிறாங்க. அப்புறம் ஹீரோ ரூம்குள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஹீரோனை காணும். அதனால சீட்டுவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோனை காணும்னு சொல்லலான்னு பார்த்தாக்கா அங்கே பார்த்தாக்கா ஹீரோயின் பேசுறது அந்த ஃபோன் காலிலே கேட்குது. எதுக்காக இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த ஃபோன் காலில் கேட்குது. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து வா போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஆனால் சீட்டுவை விட மாட்டான். நீ தோத்துட்டான்னு ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு நானும் தோக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துருவாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு ஒருத்த வரான். வந்தோடனே உன்னை எத்தனை நாள் கிளப்பு கூப்பிட்டுருப்பேன், வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு அக்கா நினச்சி தங்கச்சிகிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு, அதனால இல்லை நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் எவ்வளோ போதில் இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிப்பேன். நீ போட்டுக்க ஹை ஹீல்ஸ் கூட நான் தானே வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கையை பிடிச்சி இழுத்துட்டு போவான். ஹீரோயின் கையை தட்டி விட்டு இதே மாதிரி பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போலீஸ் கிட்ட போவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பூச்சாண்டி வெள்ளம் வேற எட்டது கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கையை பிடிக்கலான்னு போவான். கடைசியில் பார்த்தா ஹீரோ வந்து அவனோட கையை பிடிச்சிருவாங்க. என்ன ஹீரோயிசமா அப்படின்ற மாதிரி கேட்டு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அவனுக்கு தான் அதிக அடியே விழும் போல இருக்கு. இது அவனோட பார் வேற போல இருக்கு. அதனால 4 பேர் வெளில துரத்தி விட்டுருவாங்க. பார்த்தாக்கா 2 பேரால் நடக்கவே முடியாது. சீட்டுவாலையும் ஹீரோனோட ஃப்ரெண்டாலையும் நடக்கவே முடியாம தள்ளாடிக்கினே வருவாங்க. ஹீரோ பக்கத்துல ஒரு வீல் சேர் இருக்கும். அந்த சேர்ல போய் உட்கார வச்சிருவாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு பாத்தியா போதையில ஒன்னாலும் நடக்க முடியாம வீல் சேர்லயே உட்காந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரு நான் தோத்துட்டேனா, நீ தான் தோத்துட்டேனா, வீல் சேர்ல உட்காந்தாலும் நல்லா ஸ்டெடியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளவு ஸ்டெடியா இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளிட்டு போவாங்கல்ல, அதை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு. இவங்களை எப்படியே விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்ஸி ஏற்றி அமுச்சு விட்டுருவாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு போற வழியெல்லாம் சொல்லிட்டே போவாங்க, நான் தோக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீட்டுவும் அதே தான், நான் தோக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா வா எங்க வீட்டில் போய் மேட்சை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்க, அதனால நடக்கவே முடியல. பார்த்தாக்கா நடக்கிற இடத்துல பார்த்தாக்கா கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு. பார்த்தா அதில் அவங்க ஹீல்ஸ் மாட்டிக்குது. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீங்க போய் உங்க காரை எடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் யோசிக்கிறாங்க, நடக்கவே தெரியல இவதுக்கு இவ்வளோ ஹீல்ஸை வாங்கி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. ஹீரோயின் வந்து ஹீல்ஸ் போட்டு நடக்க மாட்டாங்க. அவங்க அக்காவுக்கு தான் ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியும். ஹீரோனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அது வந்து ஹீரோக்கு தெரியாது இல்லை. அதனால ஹீரோ அதை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோனையும் எடுத்து பார்ப்பாங்க. அவங்களால அந்த ஹீல்ஸை எடுக்கவே முடியாது. அதனால ஹீரோவே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்க காலுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஹீல்ஸ் போட்டதுனால அவங்களுக்கு அடிபட்டுருக்கு போல இருக்கு. அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு உனக்கு தான் ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியல, அப்போ எதுக்கு ஹீல்ஸ் போட்டு நடக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ கேட்குறாங்க. ஹீரோயினும் நான் ஹீல்ஸ் போட்டு நடக்க மாட்டேன், ஆனால் எங்கள் அக்கா ஹீல்ஸ் போட்டு தான் நடப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிப்பாங்க. இப்போ ஹீரோவும் மருந்து போட்டு விடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலைல ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டை தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் ஏந்திருக்காங்க. சீட்டுவோ தான் ஏந்திருக்காங்க. ஏந்திருக்கும் போதே பார்த்தாக்கா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இது நம்ம வீடு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஏந்திருக்கிறாங்க. என்ன கை பாரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்தா ஃப்ரெண்டு படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ பேய் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இவங்க கத்தல ஹீரோயின் ஃப்ரெண்டு ஆனு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்பாங்க, எப்படி நீ என் வீட்டுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவங்களுக்குமே ஞாபகம் வந்துடும், ஐயோ நம்ம தானே சொன்னோம் காரில் நம்ம வீட்டில் போய் போட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் போட்டி கிட்டின்னு எதனா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ட்ரெஸ் எடுத்துட்டு வாஷ்ரூம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியில வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டையும் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஷூவையும் டை எடுத்துட்டு அவங்க வெளில போயிடுவாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஃபுபாயை தான் காமிக்கிறாங்க. ஃபுபாயை வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஹீல்ஸ் எடுத்து கொடுத்து இந்தா அப்படின்ற மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இதே இதுக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபுபாயா சொல்றாங்க. இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சரில் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருப்பா, ஸோ அதனால அப்போ கூட அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இது என்ன பார்சல் அப்படின்ற மாதிரி பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த ஹீல்ஸ் தான் அதில் இருக்குது. ஃபுபாயை தான் அமைச்சிருக்காங்க. ஹீல்ஸ் கூட காலே வலிக்காது, இது என்னோட ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதை வந்து ஹீரோயின் படித்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக ஹீரோவுமே வந்துடுறாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை படிக்கும் போதே தெரியுது ஃபுபாயை தான் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால அதை அங்கேயே வச்சுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அந்த ஸ்க்ரீனை திறந்துட்டு அண்ணாண்டு சைடில் பார்த்தாக்கா ஒரே ஷூஸாக இருக்குது. ஹீரோனும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாருக்கு இந்த ஷூஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூஸ் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் காலில் போட்டு விடுறாங்க. அப்புறம்
ஃபூபாயா கிட்ட தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க மெசேஜில், இது மாதிரி நீங்கள் கொடுத்த ஹீல்ஸ் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு இந்த ஹீல்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு ஃபூபாயா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, நீ கம்பெனியில் போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபூபாயா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வெளில போகிறாங்க, ஹீரோவுமே பார்க்குறாங்க, ஆனால் பார்த்துட்டு ஒன்றுமே கேட்கல. அப்புறம் ஹீரோயின் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. அப்போ பார்த்தா கரெக்டாக ஃபூபாயாவும் வராங்க. ஹீரோயின் ஃபூபாயாவை பார்த்துறாங்க, ஃபூபாயும் ஹீரோயினை பார்த்துறாங்க. பார்த்துட்டு வாங்க உங்களை நானே வீட்டில் போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வேணாம் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபூபாயை விடுற மாதிரி இல்லை. அதனால ஹீரோயினும் காரில் ஏறிக்கிறாங்க. இப்போ வந்து காரில் தான் ஃபூபாயாவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபூபாயா வந்து ஹீரோயின் காலில் போட்டிருக்க ஷூஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் ஹை ஹீல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கூடாது, ஷூஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபூபாயா சொல்கிறாங்க. ஹீரோயினும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் ஹை ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தது பிடிச்சிருந்துச்சு, பட் ஆனால் அதனால் போட முடியல, எனக்கு காலில் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து ஃபூபாயா கிட்ட சொல்கிறாங்க. ஃபூபாயாவும் சொல்கிறாங்க இது மாதிரி நம்ம ஒரு வாக் மட்டும் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபூபாயா வந்து இல்லை உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கேட்குறாங்க. இல்லை நான் அதெல்லாம் அங்கே போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனும் ஃபூபாயாவும் வாக்கிங் தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபூபாயாவும் சொல்லுவாங்க இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ், இங்கே தான் நான் வந்து சின்ன வயசில் டிராயிங்லாம் வரைஞ்சேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நான் இப்போ யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபூபாயா சொல்லுவாங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு என்னோட சுச்சுவேஷன் மட்டும் இப்படி இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக பழைய மாதிரியே ஃப்ரெண்டாக இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபூபாயாவும் சொல்லுவாங்க உங்க கூட வேலை செய்ய ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க என் கூட வேலை செய்ய உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னா நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஃபூபாயாவும் சொல்லுவாங்க நான் கான்ட்ராக்ட் பற்றி மட்டும் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கேட்ட ஹீரோயின் முழிச்சு பார்ப்பாங்க. சரி விடு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபூபாயாவும் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா சின்ன சின்ன செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவாங்களா, ஒரு மிஷின் மாதிரி இருக்கும்ல, அந்த மிஷின் வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா தண்ணி அடிக்கிற மாதிரி வருது, ஆனால் ஃபூபாயா மேலே அடிக்க வரல. இருந்தாலும் ஹீரோயின் போய் முன்னாடி நின்றுக்கிறாங்க. ஃபூபாயா கொண்டு பொருள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க. அப்புறம் அந்த மிஷினையே வந்து ஃபூபாயா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒரு தடவை ஃபூபாயா மேலே தண்ணி அடிக்க வந்திருக்கும். அப்போ ஹீரோயின் தான் போய் நடுவில் நின்று காப்பாற்றிருப்பாங்க. இருந்தாலும் ஃபூபாயோட டிராயிங்லாம் நனைஞ்சிருக்கும். அதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபூபாயா தான் சொல்லுவாங்க இல்லை பரவாயில்ல விட நான் ரஃபாக தான் வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஃபூபாயா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீ எப்போ இப்படி மாறின அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபூபாயாவே சொல்கிறாங்க இது மாதிரி 2 நாள் கழிச்சு என் பர்த்டே வருது, ஸோ மறக்காத வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாரும் எனக்கு தெரியாது, ஸோ நான் வந்தால் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபூபாயாவும் சொல்கிறாங்க இது மாதிரி நான் வெளியூர்லேருந்து வந்ததுலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸை போய் யாரையும் பார்க்கல, ஸோ அவங்களாம் யாரும் வர மாட்டாங்க, நீ வரலன்னா தனியாக தான் பார்ட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹீரோனும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ வீட்டில் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. என்ன வீடு அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோனை காணோம். திருப்பி எங்கேயாவது ஏடா கூடமா போய் மாட்டிக்கிட்டால அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா கரெக்டாக ஹீரோயின் வருவாங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மேக்கப் ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன காஸ்டியூம் இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோனு கேட்பாங்க. இல்லை நைட்டு நேரத்தில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கியா, அதான் ஏன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்பாங்க. அப்புறம் ஹீரோன்னு சொல்லுவாங்க இது மாதிரி இந்த மேக்கப் ப்ராடக்ட்டுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ கேட்டு இப்போ இந்த டைமுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இப்போ இல்லை நான் ரிஹர்சல் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனோட பிளேஸில் போய் பார்க்குறாங்க. அதாவது ஷோஃபா கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு பொம்மை இருக்குது, அதை பார்த்துட்டு இதை யார் கிஃப்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோனும் வருவாங்க. கையில் இருக்க பொம்மையும் பார்த்துருவாங்க. அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதை யார் கிஃப்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட வந்து கேட்பாங்க. ஹீரோனும் வந்து இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வந்து மேக்கப் நல்லா போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் யார் கிஃப்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொம்மையை பிடுங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பிடுங்கவே முடியாது. அதனால குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோ மேலே குரங்குட்டி மாதிரி உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் காலை பிடிச்சி கீழே இழுப்பாங்க. ஹீரோ வந்து மேலே இழுப்பாங்க. பார்த்தா கால் தனியாக புட்டுன்னு வந்துடும். இது என்னோட ஃபேவரட் டால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இதை நம்ம அப்பயே கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதோட இந்த 4th எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தெரிவிச்சு பார்க்கலாம். பாய்.